வணக்கம். நான் உங்க சம்பத் பேசுறேன். இது சிவாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல இந்த அட்வான்ஸ் லெவல்ல L2 லெவல்ல 2வது நாள் கிளாஸ் பார்க்க போறோம். ஸோ இது என்ன அப்படின்னா, ப்ரிப்போசிஷனோட கன்டினியூவேஷன். இது நம்ம ஒரு 45 டேஸ்க்கு இந்த கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு சில கிளாஸ் போயிட்டு இருந்து அது ஒரு சில இதால எடுக்க முடியல. ஒரு சில இடையூறுகளால எடுக்க முடியல. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 80 டேஸ் கிளாஸ் பேசிக் கிராமர் பார்த்துருக்கோம். அதோட வீடியோஸ் எல்லாம் நம்ம பிளேலிஸ்ட் இருக்கு. அதை போய் பார்த்துக்குங்க. 2வது இன்னைக்கு என்ன அப்படின்னா ப்ரிப்போசிஷன். இந்த 2வது நாள் கிளாஸ் அட்வான்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல லெவல் 2ல 2வது நாள் கிளாஸ்ல ப்ரிப்போசிஷன் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரிப்போசிஷன் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு சில ப்ரிப்போசிஷன் பற்றி பார்த்துருக்கோம். அதில் அலாங், ஓவர், அக்ராஸ், த்ரோ, இந்த மாதிரியான ப்ரிப்போசிஷன்லாம் பற்றி பார்த்துருக்கோம். இது எங்கெங்க யூஸ் ஆகுது, அதை நம்ம எந்தெந்த மாதிரியான இடத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சென்டென்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். இது எல்லாமே ஒரு இடத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு ப்ரிப்போசிஷன். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்கும்போது அதில் நம்ம எந்தெந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஒரு ப்ரிப்போசிஷன் தான் இது. ஓகேங்களா? இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் தான் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா ப்ரிப்போசிஷன் தான். இந்த அட் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுது, அட்டு ப்ளஸ் இன்னு. இன்னைக்கு அட்டு மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? ப்ரிப்போசிஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் அதை எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரியான ப்ரிப்போசிஷன்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றது நிச்சயமாக கிளியராக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பேசும்போதும் ஃபார்முலா நீங்கள் எழுதும் போதும் யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே. இன்னைக்கு அட்டு சொல்லியிருக்கேனா, அப்போ அட்டு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, எப்போவுமே ஒரு பர்டிகுலர் டைம் இல்லை ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் குறிப்பிட்ட காலகட்டத்தையும் பற்றி பேசும்போது அட் அப்படின்றது யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன், மிட் நைட், மிட் டேன்னு இருக்கு. பாருங்க, டேன்றது பகலை சொல்லும். மிட் டே அதில் பர்டிகுலராக மிட் அப்படின்ற வார்த்தை வருது. டே அதில் பர்டிகுலரான்னு சொல்லும்போது மிட் டே. அப்போ மிட் டே நண்பகலை சொல்லுதா, அந்த மிட் டே அப்படின்னு சொல்லும்போது அங்கே யூஸ் ஆகும். என்ன யூஸ் ஆகும்னா அட். அதே மாதிரி நைட் இரவு, மிட் நைட்னா அந்த இரவுல பர்டிகுலரான டைம், அதை பற்றி பேசும்போது அப்போ மிட் நைட்னு வரும்போது அட் மிட் நைட் அப்படின்னு வரும்போது அட் அட்டு தான் யூஸ் ஆகுது. அப்போ மிட் டே, மிட் நைட் இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்ம அட்டு தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே. அப்போது எப்போவுமே அட்டு தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஒரு சில இடத்துல மாறும். சரிங்களா? அதுக்கு தான் முன்னாடி சொன்ன ப்ரிப்போசிஷன்னா அதுக்கு எப்போவுமே மீனிங் இல்லை. ஒரு ப்ரிப்போசிஷனுக்கு சில பேர் அட்டுனா இல்லுன்னு படித்து வச்சுருப்பீங்க, இன்னுன்னா உள்ளேன்னு படித்து வச்சுருப்பீங்க. இதுக்கெல்லாம் எப்போவுமே இந்த மாதிரியான மீனிங்கே இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் குறிப்பிட்ட காலகட்டத்தையும் பற்றி பேசும்போது அதில் என்னென்ன ப்ரிப்போசிஷன்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் இன்னைக்கு நம்ம பார்க்குறது அட்டு தான் பார்க்குறோம். அப்போ மிட் டே, மிட் நைட் அப்படின்னு வரும்போது அதுக்கு முன்னாடி அட்டு அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் ஆகுது. அப்புறம் இரவு, இரவுன்னு வந்தாச்சு. அதில் மிட், அதான் ஆல்ரெடி சொன்னால நைட்டு அப்படின்னா இரவு, அதில் நடு இரவு அப்படின்னு சொல்லணும். நடு ராத்திரின்னு சொல்லுவோம்ல, நடு ராத்திரில வெளில போகிறதுக்கு பயமாக இருக்குடா சாமி அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ அது மிட் மிட் நைட், அட் மிட் நைட் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி மிட்டேன்னு சொல்லும்போது அட் மிட் டே அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி நேரம் பர்டிகுலராக இந்த மணி நேரத்துக்கு தான், ஒரு 3 மணிக்கு இன்னைக்கு காலையில் நான் ஒரு 3 மணிக்கு எழுந்துச்சி வெளில பார்த்து பாரேன், ரொம்ப இருட்டாக இருக்கு. அப்போது பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக நேரத்தில் அந்த பர்டிகுலராக 3:00 அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம அட் யூஸ் பண்ணுறோம். 3 மணி அப்படின்னு பர்டிகுலராக சொல்லும்போது. அதே மாதிரி 8 மணி அப்போது இரவு. அதே மாதிரி நைட்டுக்கும் வெறும் நைட் வந்தால் அதுக்கு முன்னாடியும் அட் நைட்னு தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி அட் மிட் நைட்டு, அட் மிட் டே, அப்புறம் அட் 3:00, அட் 8 PM. இந்த மாதிரியான பர்டிகுலரான டைமை குறிக்கிறதுக்கு அட் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஓகே. அதுக்கு அடுத்தது அப்புறம் எப்பப்பெல்லாம் அட் யூஸ் ஆகுது அப்படின்னா,
பண்டிகைகள பத்தி பேசும்போது அட் யூஸ் ஆகும். ஈஸ்டர், கிறிஸ்மஸ் அதுக்கு அடுத்தது. ஷார்ட் பீரியட் அதாவது பண்டிகைனா, ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் பீரியட் உள்ள ஹாலிடேஸ். ஈஸ்டர்னா ஒரு 2 நாள், கிறிஸ்மஸ்னா கொஞ்ச நாள். ஸோ அந்த மாரியான ஒரு பர்ட்டிகுலர் டைம் பீரியட் உள்ள ஹாலிடேஸ் பத்தி குறிக்கும் போதெல்லாம், நம்ம வந்து அப்படின்ற ப்ரிபோசிஷன பயன்படுத்துறோம். அப்ப ஈஸ்டர், கிறிஸ்மஸ் இங்க பாருங்க. அட் த வீக்கெண்ட். வீக்கெண்ட் தான். அதுல பர்ட்டிகுலரா வீக்கெண்ட்றது லாஸ்ட் வீக்கெண்ட். ஸோ அப்போ அட் வந்து யூஸ் ஆகுது இந்த இடத்துல. அட் த வீக்கெண்ட். அப்போ ஈஸ்டர்ன்னு சொல்லும்போது அட் ஈஸ்டர்ன்னு சொல்லணும். கிறிஸ்மஸ்ன்னு சொல்லும்போது அட் கிறிஸ்டர்ன்னு சொல்லணும். வீக்கெண்டுன்னு சொல்லும்போது அட் த வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அப்ப இங்க பாருங்க நம்ம எழுதியிருக்காங்க. வி ஆஃபன் கோ டு நியூயார்க் அட் த வீக்கெண்ட். வி ஆஃபன் கோ டு நியூயார்க். நாங்க எப்பப்பலாம் வீக்கெண்ட் வருதோ, அப்போ அடிக்கடி நாங்க நியூயார்க் போறோம். நியூயார்க் வந்து நாங்க போறோம். வி ஆஃபன் கோ டு நியூயார்க். நாங்க அடிக்கடி நியூயார்க் போறோம். எப்போ? அட் த வீக்கெண்ட். சாரி அட் த வீக்கெண்டுனா நாங்க அந்த வீக்கெண்ட் அப்போ நாங்க நியூயார்க் போறோம். சரிங்களா? ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்ப இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பர்ட்டிகுலர் பீரியட் உள்ள ஹாலிடேஸ்க்கெல்லாம் நம்ம அட் வச்சு சொல்லலாம். அட் ஈஸ்டர், அட் கிறிஸ்மஸ், அட் த வீக்கெண்ட் அப்படிலாம் சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே. அதுதான் சொல்ல வராங்க அங்க. ஓகே. அதே மாரி இங்க ஒண்ணு எதோ சொல்லியிருக்காங்க பாருங்க. ஐ வில் சீ யூ அட் கிறிஸ்மஸ். இப்போ கிறிஸ்மஸ் இருக்கு. அதுவும் பண்டிகை தான். அட் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லணும். ஐ வில் சீ யூ அட் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது என்ன சொல்ல வராங்க? ஷார்ட் பீரியட்ஸ். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் பத்தி பேசும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்த பத்தி பேசும்போது, நம்ம அட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குறிப்பிட்ட காலகட்டம்னா எங்கன்னு பார்க்கலாம். ஐ கெட் பெய்ட் அட் த எண்ட் ஆஃப் திஸ் மந்த். இப்போ ஒரு டைம் பீரியட் இருக்கு. எனக்கு ஒண்ணும் இல்லடா. நான் உங்ககிட்ட காசு வாங்குனேன்ல. அந்த காச இந்த மாசத்துக்குள்ள நான் திருப்பி குடுத்துடுறேன். இந்த மாச கடைசியில நான் திருப்பி குடுத்துடுறேன். ஐ கெட் பெய்ட் அட் த எண்ட் ஆஃப் திஸ் மந்த். அட் அப்படின்னு வரும்போது அந்த பர்ட்டிகுலர் மாசம் தான். ஆனா, அட் த எண்ட் ஆஃப் அந்த கடைசியில மாதத்தினுடைய கடைசியில அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லும்போது, மாதம் தான். பட் இருந்தாலும் அந்த மாதத்துல பர்ட்டிகுலரான டைம் வந்து அந்த பாயிண்ட் வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லும்போது, பீரியட குறிப்பிட்டு சொல்லும்போது, அங்க நம்ம அட் யூஸ் பண்றோம். அட் த எண்ட் ஆஃப் திஸ் மந்த் அப்படின்னு சொல்றோம். ஐ கெட் பெய்ட் அட் த எண்ட் ஆஃப் திஸ் மந்த்னா நான் இந்த மாச கடைசியில அத திருப்பி குடுத்துருவேன். பே பண்ணிடுவேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்புறம் அட் எங்கெங்கலாம் வேற எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, மீல் டைம்ஸ்ல எப்பவுமே அட் வந்து யூஸ் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா எப்பவுமே சாப்பிடுற நேரத்த பத்தி சொல்லும்போதெல்லாம், மீல் டைம்ஸ்ல மீல் டைம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போலாம் அட் தான் யூஸ் ஆகும். பிரேக்ஃபாஸ்ட்ன்னு சொல்லும்போது காலை உணவு. அது சொல்லும்போது அட் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லலாம். சரிங்களா? அட் பிரேக்ஃபாஸ்ட். ஷோட் ஹிஸ் மேரேஜ் இன்விடேஷன். அதாவது நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல, அப்பதான் அவன் அவனோட மேரேஜ் இன்விடேஷன் என்கிட்ட காட்டான் அப்படின்னு சொல்றான். அட் பிரேக்ஃபாஸ்ட் ஷோட் ஹிஸ் மேரேஜ் இன்விடேஷன். அவன் அவனோட மேரேஜ் இன்விடேஷனை என்கிட்ட காட்டினான். அப்போ பிரேக்ஃபாஸ்ட் அப்போ மீல் டைம்ஸ் பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னரு இது எல்லாத்துக்குமே வந்து அட்டு தான் சொல்லணும். அட் பிரேக்ஃபாஸ்ட், அட் லஞ்ச், அட் டின்னர் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இரவில் அப்படின்னு வரும்போதும், ஒவ்வொரு இரவில எவ்ரி நைட் அப்படின்னு வரும்போதும் அப்பயும் நம்ம அட்டு தான் யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க. பீப்புள் கேனாட் கோ அவுட் அட் நைட். நான் என்ன சொன்னேன்? நைட்டுன்னு வந்தாலே எங்கள் அட்டு தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். பீப்புள் கேனாட் கோ அவுட் அட் நைட் எனிமோர். எதுக்காகவும் மக்கள் வந்து நம்மளே வெளில போக மாட்டேன். ஏன்னா பயமா இருக்கும். ஸோ இப்போ பீப்புள் கேனாட் கோ அவுட் அட் நைட் எனிமோர்னா எப்போவுமே மக்கள் வந்து நைட் டைம்ல வெளில போக மாட்டாங்க. எதுக்காகவும் வெளில போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். அட்டுன்னு வரும்போது நைட்டுன்னு வரும்போது இங்கே அட் நைட்னு நம்ம ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க. இங்க இது வரைக்கும் அட்டு பார்த்தோமா, பர்ட்டிகுலர் ஒரு டைம் பீரியட் இருக்கும். அதில் பர்ட்டிகுலராக இப்போ நைட் இந்த மிடில் ஆஃப் த நைட் இங்கே பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ ஒரு பர்ட்டிகுலர் டைம் பீரியட் இருக்கும். அதில் குறிப்பிட்டதை ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமோ இல்லை பாயிண்ட் ஆஃப் டைம் பீரியடோ பற்றி சொல்லும்போது அட்டு வந்து யூஸ் ஆகுதுன்னு சொன்னேன்னா, இப்போ இங்கே பாருங்க. ஒரு சில இடத்துல வந்து இந்த மிடில் ஆஃப் இந்த நைட் எப்பவுமே இந்த வந்தாலே அதை குறிப்பிட்டு சொல்றதுன்னு அர்த்தம். சரிங்களா? அட்டு வந்தா பர்ட்டிகுலரா இந்த டைமை மென்ஷன் பண்ணோம். த வந்துச்சுன்னா
ஏதோ ஒரு இரவு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது தெரியும். "டேய் நான் ராத்திரி அங்க போனேன். நேத்து ராத்திரி அந்த இடத்துக்கு 3 மணிக்கு போனேன். அந்த இரவுல அப்போ இந்த நைட்" அப்படின்னு சொல்லலாம். அந்த இரவுல. அப்போ இந்த இரவுலன்னு சொல்லும்போது, நம்ம எந்த இரவுன்னு சொல்லி எது சொல்லலாம்? நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம்னா, நேத்து நைட் அந்த நைட் சொல்றோம். அப்போ இந்த இடத்துல ன்றது நேத்து நம்ம பேசிட்டு இருக்கும்போதும் இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த இரவு தான் சொல்லுது. ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்றோம்? "நேத்து நான் நைட்டு அங்க போனேன்டா." அப்போ அந்த நைட்ல அந்த நைட்டுன்றதா இப்ப அந்த மாரி அந்த நைட்ல, அந்த மிடில் ஆஃப் த மே மாசத்துல, அந்த இரவுல அப்படின்லாம் சொல்லும்போது, இந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வித்தியாசம் புரியும்னு நெனைக்கிறேன். நம்ம பர்ட்டிகுலரா ஒரு டைம் பீரியட் பேசும்போது அப்படின்ற வார்த்தை யூஸ் ஆகுது. ஆனா, நம்ம 2 பேரும் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்த பத்தி நம்ம டைம் பத்தி சொல்லியிருக்கோம். அது ஒரு இரவு, இந்த மிடில் ஆஃப் த மே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்பதான் ஏற்கனவே இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒண்ணு பத்தி பேசும்போது, இந்த இடத்துல நம்ம வந்து அப்படின்ற ப்ரிபோசிஷன யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன வருது பாருங்க. இந்த இடத்துல என்ன வருது? எப்பவுமே இது நமக்கு தெரிஞ்ச வார்த்தை. அட் த மொமெண்ட், இன் எ மொமெண்ட். இது 2த்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? அட் த மொமெண்ட்னா இப்போன்னு அர்த்தம். அட் த மொமெண்ட். இல்லன்னா சில பேரு அட் திஸ் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அட் திஸ் மொமெண்ட்னாலும், அட் த மொமெண்ட்னாலும் சேம் தான். அட் த மொமெண்ட்னா இப்போ. அட் த மொமெண்ட் அப்படின்னா இப்போ நான் அட் த மொமெண்ட் ஐ அம் ஸ்பீக்கிங் வித் யூ அப்படின்னா, இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்ப அட் த மொமெண்ட்னா நவ் அப்படின்னு அர்த்தம். அட் த மொமெண்ட்னா நவ்ன்னு அர்த்தம். இன் எ மொமெண்ட்னா கொஞ்ச நேரம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க. ஹி இஸ் இன் ஜப்பான் அட் த மொமெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஹி இஸ் இன் ஜப்பான் அட் த மொமெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஏய் ஒண்ணும் இல்லையாண்டா அவன் இப்போ ஜப்பான்ல இருக்கான். இப்போ அப்ப இந்த இடத்துல அட் த மொமெண்ட்ன்றது இப்பொழுது நவ் அப்படின்ற மீனிங்ல வருது. இதே ஓ ஓ மை டியர் ஐ வில் பி வித் யூ இன் எ மொமெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா ஓ லவர் கூட பேசிட்டு இருக்கோம். இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க கூட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா பா கொஞ்ச நேரம் தானே உங்க கூட பேச முடியும். உங்க கூட கொஞ்ச நேரம் தான் எனக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும். டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்புறம் எனக்கு ஒர்க் இருக்கு. நான் வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லும்போது, "ஓ மை டியர், ஐ வில் பி வித் யூ இன் எ மொமெண்ட்." இன் எ மொமெண்ட்னா கொஞ்ச நேரம். ஷார்ட் பீரியட்னு அர்த்தம். ஸோ அப்போ அட் த மொமெண்ட்னா இப்பொழுது அப்படின்றது, இன் எ மொமெண்ட்னா கொஞ்சம் ஷார்ட் பீரியட் பத்தி சொல்லுது. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே. இப்போ நான் லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்தோம். ப்ரிபோசிஷன்ஸ் அதெல்லாம் திரும்பி நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அக்ராஸ், ஓவர் அப்படின்றது நான் உனக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்னு சொல்றேன். இது 2மே ஒரு பிளேஸ் பத்தி சொல்லக்கூடிய ப்ரிபோசிஷன். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு மூவ்மெண்ட் நடக்கும்போது, அந்த மூவ்மெண்ட்ட பத்தி பேசக்கூடிய ஒரு ப்ரிபோசிஷன். இங்க பாருங்களேன். "த பஸ் கேம் அக்ராஸ் த பிரிட்ஜ் ஆர் ஓவர் த பிரிட்ஜ்." 2மே யூஸ் பண்ணிக்கலாம். "த பஸ் கேம் அக்ராஸ் த பிரிட்ஜ்னா" இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பஸ் வருது. அங்க இடையில ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது, இந்த இடத்துல இங்கேருந்து இங்க போகுது பஸ்ஸு. இடையில பிரிட்ஜ் இருக்குன்னு சொல்லும்போது, இல்ல ஒரு ரிவர் இருக்குன்னு சொல்லும்போது, "த பஸ் கேம் அக்ராஸ் த பிரிட்ஜ் ஆர் த பஸ் கேம் ஓவர் த பிரிட்ஜ்" அப்படின்னு 2 ப்ரிபோசிஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. "ஹி ஜம்ப்டு ஓவர் த வால்." எப்போ ஓவர் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மூவ்மெண்ட். ஓவர் மட்டும் சொல்றேன். ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகுது. பட் அப்படி மூவ் ஆகும்போது அதனோட ஹைட் அதிகமா இருந்துச்சுன்னா, அந்த டைம்ல வந்து நம்ம ஓவர் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ரிபோசிஷன் வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ ஹி ஜம்ப்டு ஓவர் த வால் ஃப்ரம் ஹியர் டு தேர்னா, ஒருத்தன் வந்து யாரோ ஜம்ப் பண்ணியிருக்கான். இங்கேருந்து அங்க. ஓவர் த வால்னா செவுரு எப்பவுமே உயரமா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நம்ம ஓவர் அப்படின்ற ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணலாம். அதாவது அக்ராஸ், ஓவர் 2மே வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடைபெறக்கூடிய மூவ்மெண்ட்ட பத்தி சொல்லுது. பட் ஓவர் எப்போன்னா, அந்த மூவ்மெண்ட் வந்து ஹைட்டான பொருளுக்கு பொருளுக்கு மேல நடந்துச்சுன்னா, அத வந்து ஓவர் சொல்லும். அப்புறம் இங்க பாருங்க. இப்போ ஒரு நாடு இருக்கு. ஆஸ்திரேலியா அப்படின்னு ஒரு நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ரோகிராம் வந்து ப்ராட்காஸ்ட் பண்றாங்க. அது முழுவதும் இப்போ இங்க என்ன சொல்றாங்க? "த ப்ரோகிராம் வாஸ் ப்ராட்காஸ்டட்
அக்ராஸ் ஆஸ்திரேலியான்னா, குறுக்கன்னு நீங்க அக்ராஸ் வச்சு மீனிங் குடுத்து சொல்லக்கூடாது. அக்ராஸ் ஆஸ்திரேலியான்னா இந்த இடத்துல ஒரு பர்ட்டிகுலரான பிளேஸ் பத்தி சொல்லும்போது, அக்ராஸ் ஆஸ்திரேலியான்னா ஆஸ்திரேலியா முழுவதும். ஆஸ்திரேலியா ஃபுல்லாவும் அந்த ப்ரோகிராம் வந்து பிராட்காஸ்ட் பண்ணாங்க. அப்படின்ற டைம்ல அந்த ப்ரோகிராம் வாஸ் பிராட்காஸ்டட் அக்ராஸ் ஆஸ்திரேலியான்னா ஆஸ்திரேலியா ஃபுல்லா. அந்த இடத்துல ஆஸ்திரேலியா குறுக்க மட்டும் பிராட்காஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மீனிங் தான் நீங்க எடுத்துக்க கூடாது. சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது. ஐ ஐ வாஸ் வாக்கிங் இங்க பாருங்க. வாக்கிங் அலாங் த ரோட். இப்போ ஒரு ரோடு இருக்கு. இல்லன்னா ஒரு ஆறு இருக்கு. இல்லன்னா ஒரு ஃபுட்பாத் ஒத்தையடி பாதை இருக்கு. அத இப்போ இங்க ஒரு ரோடு இருக்குன்னு சொன்னேன்னா, இங்க ஒரு ஒத்தையடி பாதை இருக்குன்னு சொன்னேன்னா, இங்க ஒரு ஆறு இருக்குன்னு சொன்னேன்னா, இந்த மாதிரி ஒரு பாத்த ஃபாலோ பண்ணிக்கிட்டே உங்களோட மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா, அப்போலாம் நீங்க அலாங் அப்படின்ற ப்ரிப்போசிஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். அலாங் அப்படின்ற ப்ரிப்போசிஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஐ வாஸ் வாக்கிங் அலாங் த ரோட் அப்படின்னா, அந்த ரோட்டு கூடவே நான் போனேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் வாக்கிங் அலாங் த ரோட். அந்த ரோட்ட ஒட்டியே நான் போனேன். ரோட்ட பிடிச்சுக்கிட்டே நான் போனேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஐ வாஸ் வாக்கிங் அலாங் த ரிவர். ரிவர் பேங்க் அப்படின்னா, அந்த ஆத்து கரையோரமாவே நான் போனேன் அப்படின்னு மீனிங். சரிங்களா? இப்ப இங்க பாருங்க. த்ரூ தி ஃபாரஸ்ட். ஐ வாஸ் வாக்கிங் ஐ வாக்ட் த்ரூ தி ஃபாரஸ்ட். த்ரூ தி ஃபாரஸ்ட்னா, நான் ஒரு இடத்துக்கு இந்த இடத்துக்கு போறேன். இடையில ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு. அதுக்குள்ள போய் போறேன் அப்படின்னா, அப்போ த்ரூ அப்படின்ற அது வழியா, அதன் உள்ள அப்படின்ற மீனிங்ல த்ரூ அப்படின்னு வரும். சரிங்களா? இங்க அப்போ ஐ வாக் த்ரூ தி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அப்போ உங்களுக்கு இதுவரைக்கும் நடந்த ப்ரிப்போசிஷனல் கிளாஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சரிங்களா? ப்ரிப்போசிஷன் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரிப்போசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன். ப்ரிப்போசிஷன் எதுக்காக பயன்படுதுன்னா, ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அத வந்து சென்டென்ஸோட மத்த பார்ட் கூட கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகுறது தான் ப்ரிப்போசிஷன்ஸ். சரிங்களா? ப்ரிப்போசிஷன் இல்லன்னா, அந்த சென்டென்ஸ் வந்து முழுமையா மீனிங்கே வராது. ஒரு சில இடத்துல சப்ஜெக்ட் இல்லாம கூட நம்ம பேசலாம். ஆனா ப்ரிப்போசிஷன் இல்லாம நம்ம பேசவே முடியாது. ஸோ ப்ரிப்பரேஷன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இதே மாரி நாளைக்கு கிளாஸ்ல நம்ம சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நம்ம கிளாஸ் வீடியோஸ நெறைய பேர் ஷேர் பண்ணுங்க. இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? பாய். டேக் கேர்.